என்னுடைய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷனில் ஆல்னு கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்னுடைய வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். சேஃபாக இருங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு மாத்திரை தாங்க. நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த மாத்திரையை வந்து நம்ம பயன்படுத்தும் போது செடிகளில் என்னென்ன நன்மைகள் கிடைக்குது அப்படின்றதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நார்மலாகவே நம்ம ஒரு பெஸ்டிசைட் ஷாப்கே போனோம்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் எஸ்பெஷலி வந்துட்டு நம்ம ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்துட்டு ஒரு இன்செக்டிசைடு வாங்குற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லை வந்துட்டு ஒரு பெஸ்டிசைடோ இல்லை ஃபர்டிலைசரோ வாங்குற மாதிரி இருந்தால் கொஞ்சம் பைசா வந்து கூடுதலாக செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா. பட் இந்த பொருள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விலை குறைவானது தான். ப்ளஸ் வந்து 3-in-1 நமக்கு ஒர்க் ஆகுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் அ ஃபங்கிசைடாக ஒர்க் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃபர்டிலைசராகவும் கொடுத்துக்கலாம் ட்ரென்ச்சில், இல்லைன்னா ஸ்ப்ரேயராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்செக்டிசைடாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படிப்பட்ட பொருளை வந்து நம்ம மிஸ் பண்ணலாமா? பண்ணக்கூடாது இல்லைங்களா. ஸோ வாங்க அதை எப்படி பயன்படுத்தணும், எத்தனை நாளைக்கு ஒரு முறை கொடுக்கலாம் அப்படின்ற ஃபுல் இன்ஃபர்மேஷன் வீடியோ தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன டேப்லெட் அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பிரின் தான். ஆஸ்பிரின் வந்துட்டு எல்லா மெடிக்கல் ஷாப்லையுமே ஈஸியாக அவைலபிளாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஒரு அட்டையே பார்த்தீங்க அப்படின்னா 8 ரூபாய் கணக்கில் தான் வருது. ஒரு 10 மாத்திரை இருக்குதுல. இது வந்து 3 நேம்லேயும் வந்து வரும். ஆஸ்பிரின் டைரெக்டாக கொடுப்பாங்க, இல்லைன்னா எக்கோஸ்பிரின் இருக்கும், அப்படி இல்லைன்னா பேயர் ஆஸ்பிரின் இருக்கும். நான் வாங்கியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எக்கோஸ்பிரின் தான் வாங்கியிருக்கேன். 150 மில்லிகிராம் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு கோட்டட் டேப்லெட். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர் மாதிரி இருக்கும். இதே வந்து நீங்கள் ஆஸ்பிரின் வந்து 350 மில்லிகிராம் அந்த மாதிரிலாம் வாங்கினீங்கன்னா நல்லா ஒயிட் கலர்லேயே இருக்கும். அன்கோட்டட்லேயே வந்து வாங்கிக்கலாம், ஈஸியாக கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து என்ன கலரில் இருக்குது அப்படின்றத காமிக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோட்டட் டேப்லெட் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு ஆரஞ்சு கலரில் வந்து இருக்குது. ஸோ இதில் என்ன கெமிக்கல் கண்டென்ட் வந்து கலந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிட்டைல் சாலிசிலிக் ஆசிட் அப்படின்றது தான் வந்து மிக்ஸ் ஆகிருக்கு. ஸோ இது நேச்சுரலாக எந்த பொருளில் வந்து இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லோ பார்க்கில் வந்துட்டு இருக்குது. ஸோ இது வந்து ரொம்ப சீப்பஸ்ட்டாக ஈஸியாக அவைலபிளாக கிடைக்கும் பொழுது நம்ம இதையே தாராளமாக பயன்படுத்திக்கலாம் இல்லைங்களா. ஸோ இதனுடைய ஒவ்வொரு நன்மைகள் வந்து என்னென்ன, எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத ஒன்று நம்ம பார்க்கலாம். இந்த டேப்லெட்டோட ஃபஸ்ட்டு யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோட இம்யூனிட்டி பவர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நல்லாவே பூஸ்ட் பண்ணி விடுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் இதில் சாலிசிலிக் ஆசிட் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது வந்து என்ன பண்ணுது, நல்ல இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி விடுது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது நோயினுடைய தாக்கங்கள்ல இருந்தும் சரி, இல்லை தேவையற்ற இந்த கெட்ட மைக்ரோப்ஸ்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதில் இருந்து நம்முடைய செடிகளை பாதுகாத்து கொண்டுட்டு வரதுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நார்மலாக இம்யூனிட்டி பூஸ்ட் வந்து பண்ணிவிடும் பொழுது செடிகளுடைய அந்த எதிர்ப்பாற்றல் வந்துட்டு அதிகரித்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கூடுது இல்லைங்களா. கூடும் பொழுது நல்லாவே வளர்ச்சி ஏற்படுதும் புதிய கிளைகள் வந்து அதிகமாக ஏற்பட்டு பூக்களும் வந்து நல்லாவே எடுத்து வருது. ஸோ இது நம்ம பிளான்ட்டில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல நல்ல ஒரு பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைச்சிது. அதனால தான் இது கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியே ஆகணும் அப்படின்றதுக்காக இதை நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணேன். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இதை வந்து ஃபர்டிலைசரை நம்ம எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த டேப்லெட்டை வந்து நம்ம பொடிச்சிடலாம். தூள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கோட்டட் வந்து வந்துடும். அதை வந்து நம்ம எடுத்துகிட்டு அந்த ஒயிட் கலராக இருக்கக்கூடிய அந்த பவுடர் ஃபார்மில் இருக்குது இல்லைங்களா, ஒயிட் கலரில், அதை மட்டும் நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஸோ 1 லிட்டர் தண்ணியில் வந்துட்டு இந்த ஒரு டேப்லெட்டை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை வந்து நீங்கள் மண் பகுதிக்கும் கொடுத்துட்டு வரலாம், செடிகள் மேலே வந்து நீங்கள் தெளிச்சும் விடலாம். ஸோ இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்பொழுது நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் வந்து செடிகளில் இருக்கும். அடுத்த நன்மைகள் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விதைகளுடைய முளைப்பு திறனை வந்து அதிக அளவு நல்லா தூண்டி விடுது. ஸோ சீட் ஜெர்மினேஷனுக்கு இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போ இந்த ஒரு டேப்லெட் வந்து நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம சொன்னோம் இல்லைங்களா அந்த ஒயிட் கலராக வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோட்டை வந்து நம்ம எடுத்துடலாம், அவ்வளோதான். ஸோ இதில் வந்து ஒரு அரை பங்கு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 1 லிட்டர் அளவு தண்ணியில் கலந்துக்கோங்க. ஸோ 1 லிட்டர் தண்ணியில் ஒரு டேப்லெட்டில் நான் பாதி தான் எடுத்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா 150 மில்லிகிராம் தான். ஸோ இதில் பாதி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் வந்து இப்போ நம்ம எந்த விதைகள் போட போகிறோமோ அதை வந்து இதில் போட்டு வச்சிடலாம். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்துக்கு வந்துட்டு இது நல்லாவே ஊறி வரட்டும்.
ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த விதைகளை எடுத்து நீங்கள் மண்ணில் போட்டு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக 100% வந்துட்டு எல்லா விதைகளுமே முளைச்சி வரும். நீங்கள் இடையிடையில் நீங்கள் விதைகளுக்கு வந்து தண்ணி கொடுக்குற பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 1/4 டேப்லெட் எடுத்து நீங்கள் நல்லா பொடி பண்ணி 1 லிட்டர் தண்ணியில் கலந்து விட்டு அந்த விதைகள் மேலே அப்படியே தெளிச்சு விட்டு வரும் பொழுது மண்ணில் நட்டதுக்கப்புறம் நான் சொல்கிறேன் நல்லாவே முளைப்பு திறன் வந்து அதிகமாக கூடி ஃபாஸ்ட்டாகவே க்ரோத் வந்து இருக்கும். ஸோ இது வந்து செகண்ட் யூஸாக இருக்குது. சீட் ஜெர்மினேஷனுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. 3வது நன்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நார்மலாகவே இந்த மழை சீசனுக்கு நம்ம கட்டிங்ஸ் வச்சு ஏதாவது ரோஸ் செடி வந்து வளர்த்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி கட்டிங்ஸ் வச்சு நமக்கு நல்ல 100% க்ரோத் வரணும், ரூட் வந்து எடுத்து வரணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம ரூட்டிங் ஹார்மோன் வந்து பயன்படுத்துவோம். ஸோ இந்த டேப்லெட் வந்து என்னவா ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ரூட்டிங் ஹார்மோனாக செயல்பட்டு வேர்கள் வந்து ஈஸியாக பிடிச்சு வரதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஆல்ரெடி நான் கட்டிங்ஸ் வச்சு எப்படி வந்து பிளான்ட் வந்து க்ரோத் பண்ணி கொண்டுட்டு வர முடியுன்ற வீடியோ வந்துட்டு நான் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்காதவங்களுக்கு அந்த ரூட்டிங் ஹார்மோனை எப்படி நம்ம வந்து அந்த சொல்யூஷன் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது இப்போ காமிக்கிறேன். இதுக்குமே வந்துட்டு எவ்வளோ டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேப்லெட் தான். ஒரு டேப்லெட் எடுத்து நல்லா பொடிச்சு வச்சுருக்கேன். அந்த கோட்டடை வந்துட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து 1 லிட்டர் தண்ணியில் கலந்துடலாம். இந்த கட்டிங்ஸில் வந்து ரூட் வந்து நல்லா டெவலப் ஆகி வரதுக்கு வந்து நான் எந்த தண்ணி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டில்டு வாட்டர் தான் வந்து எடுத்திருக்கேன். ஸோ நல்ல தண்ணி தான் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கொடுக்குறதுமே வந்து பார்த்தீங்கன்னா, உப்பு தண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா வளர்ச்சி இருக்க மாதிரி இருக்கும். அப்படி செடிகள் வந்து கொஞ்சமாக காஞ்சிரும். ஸோ தண்ணி வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் நல்ல தண்ணியாக இருக்க மாதிரியே பார்த்துக்கோங்க. ரோஸ் செடிக்கு சொல்கிறேன் நான். இந்த சொல்யூஷனில் வந்துட்டு எந்த பிளான்ட்டை வந்து நீங்கள் ரூட் நல்லா கொண்டுட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கட்டிங்ஸை வந்து நம்ம போட்டு வைக்கலாம். நான் வந்து மணி பிளான்ட் வந்து ஆல்ரெடி போட்டு வச்சுருந்தேன். போட்டு வச்சதில் வந்து நல்லாவே பெஸ்ட் ரிசல்ட் வந்து கிடைச்சிது. நல்லாவே வேர் பிடிச்சி வந்தது. பாருங்கள் இவ்வளோ நல்லா பெருசாக வந்து வேர் வந்து பிடிச்சி வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ 3வது நன்மைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரூட் அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி நிறைய பூக்கள் பூத்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பறிச்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே சரி ரொம்ப நாள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்காது இல்லைங்களா. ஸோ நம்மளுடைய வேஸில் வந்துட்டு நல்ல ஒரு அழகாக வந்து இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இந்த பஞ்சாக போகக்கூடிய ஃப்ளவர்ஸை வந்துட்டு நான் முன்ன சொன்ன மாதிரி 1 லிட்டருக்கு வந்துட்டு ஒரு டேப்லெட்டை எடுத்து தண்ணியில் கலந்து விட்டு அந்த தண்ணிக்குள்ளார இந்த பூ கொத்தை வந்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் ஆனாலும் வாடாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே உங்களுக்கு இருக்கும். அடுத்த யூஸ் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, செடிகளில் ஏதாவது நோய் தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சரி, அது பூச்சிங்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபங்கல் அட்டாக் வந்து ஏற்பட்டிருந்தாலும், இந்த பவுட்ரி மைல்டியூ அந்த மாதிரியான ப்ராப்ளம் வந்து ஏற்பட்டிருந்தாலும் இது வந்து ஒரு சூப்பரான சொல்யூஷனாக வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. 2 in 1 இதை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம ஒரு சொல்யூஷனை ரெடி பண்ணிவிட்டு அது பூச்சின் தாக்கங்கள் ஏற்பட்ட செடிகளுக்கும் நம்ம அடிச்சு விடலாம். ஃபங்கல் அட்டாக் ஏற்பட்டிருக்க செடிகளுக்குமே நம்ம அடிச்சு விடலாம். நல்லாவே ஒர்க் ஆகும். இது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ நான் 2 லிட்டர் அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே பாட்டில் தான் வந்து எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டேப்லெட்டை வந்து நல்லா பொடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே அளவு தான் நீங்கள் ட்ரென்ச்சுக்கும் வந்து கொடுத்துக்கலாம், ப்ளஸ் வந்து ஸ்ப்ரேவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 லிட்டருக்கு ஒரு டேப்லெட், அதுவும் எவ்வளோ மில்லிகிராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150 மில்லிகிராம் வந்து இது. ஒரு மாத்திரையோட அளவு வந்துட்டு 150 மில்லிகிராம். இந்த மாதிரி நல்லா இலைகள் மேலே வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க, பூச்சினுடைய தாக்கங்கள் இருந்தது அப்படின்னா. அது மட்டும் இல்லாமல் இலைகளுக்கு அடிப்பகுதியிலையும் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. எந்த டைமில் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஏர்லி மார்னிங் வந்து பண்ணி விடுங்க, அப்படி இல்லைன்னா லேட் ஈவினிங் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அப்போ தான் நல்ல பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். இதுவே வந்து எப்படி ஃபங்கிசைடாக வந்து ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். சில செடிகளில் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதம் வந்து அதிகமாக இருக்க பட்சத்தில் இந்த மாதிரி மோல்டு மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதாவது ஃபங்கை வந்து அப்படி ஃபார்ம் ஆகும். இது அப்படியே இருந்துகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் நாள் செடிகள் வந்துட்டு இறக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுரும். ஸோ இந்த பூஞ்சான் தொற்றுலேருந்து நம்ம செடிகளை வந்து பாதுகாக்கிறதுக்கு இந்த தண்ணியை வந்து நம்ம ட்ரென்ச்சுக்கும் கொடுத்துட்டு செடியினுடைய இலை பகுதியிலையும் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இது மட்டும் இல்லாமல் இலைகள் மேலே இந்த பவுட்ரி மைல்டியூ வந்துட்டு அட்டாக் வந்து ஏற்படுறது, வேறு இந்த பிளாக் ஸ்பாட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான பிரச்சனைகளை இருந்து தவிர்க்கிறதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சொல்யூஷன் வந்து ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் சொன்ன இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒன்லி ரோஸ் பிளான்ட்டுக்கு மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் நார்மலாகவே வந்து இந்த காய்கறி செடிகள், அதுவும் வந்து முக்கியமாக இந்த தக்காளி செடிகளுக்கெல்லாம் நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் பொழுது, கரெக்டான அளவில் நம்ம பயன்படுத்தும் பொழுது நல்லாவே பெஸ்ட்டான ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஸோ பூச்செடிகளாக இருந்தாலும் சரி, காய்ச்செடிகளாக இருந்தாலும், பழச்செடிகளாக இருந்தாலும் நீங்கள் தாராளமாக இந்த டேப்லெட்டை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம். ஸோ பயன்படுத்திட்டு எப்படி ரிசல்ட் இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா குட்டியை லைக் கொடுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கிறேன் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய ஐடியா எதாவது ஷேர் பண்ணணும்னு நினச்சாலும் தாராளமாக சொல்லலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.